இன்றைக்கி மஞ்சள் போட ஆட்கள் வந்துட்டாங்கன்னு அதை எடுத்து வைக்கணும் இதை எடுத்து வைக்கணும்னு அவசர அவசரமாக காட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் தான் இந்த பலாப்பழம் என் கண்ணில் பட்டுச்சு. நம்மளும் பலவிதமான ஸ்டேஜில் பலாப்பழத்தை பறிச்சிருப்போம். ஆனால் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பறிக்கிறது. நானே இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கலங்க. சும்மா ட்ரை தான் பண்ணேன். ஆனால் லைட்டாக இழுக்கவும் அப்படியே வந்துருச்சு கையோட. அந்த காம்பு பாருங்களேன் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு. சில டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே பழுத்து பழம் கீழே விழுந்திருக்குங்க. அந்த டைமில் காம்பு நல்லாவே சுருங்கி காஞ்சிருக்கும். இது பாருங்களேன் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. பழமும் நல்லா பழுத்துருக்குங்க, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இன்றைக்கி கண்டுபிடிச்சாச்சுங்க கரெக்டாக எந்த ஸ்டேஜில் பலாப்பழம் பறிக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இப்போயே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிடலாங்க. ஆனால் இப்போ அதுக்கு டைம் இல்லை, ஏன்னா மஞ்சள் போட ஆட்கள் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வாங்க தோட்டத்துக்கு போய் மஞ்சள் போட்டுட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். மஞ்சள் நடவுனாவே நம்ப போகிறோமோ இல்லையோங்க, சிங்கத்தை ஃபஸ்ட்டு களத்தில் இறக்கிடணும். சேஸ் மட்டும்தாங்க நம்மளுது. டிராக்டர் இன்னும் பக்கத்தில் தான் கடன் வாங்கிட்டு இருக்கோம். வித மஞ்சளாக ரெடியாக இருக்குது. நான் லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பேங்க. கிழங்கு ஃபுல்லாக அந்த வேர்லாம் சுத்தம் பண்ணோம் அப்படின்னு அதை சூப்பராக சாக்குலையும் போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி அப்படியே லோடு ஏற்றிடலாங்க. ஒரு நிமிஷங்க, பார்க்காதவங்களுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கும் காமிச்சிட்றேன். கிழங்குல மேலே அந்த வேர் இருக்கும் இல்லையா, அது இந்த மாதிரி சுத்தம் பண்ணி தனியாக எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு தான் சாக்கில் போட்டு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி வச்ச கிழங்குல எடுத்து வச்சிடலாங்க. விரலையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக முளைப்பு வந்து விதைக்கு ரெடியாக இருக்குங்க. அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது விரலையே பரவாயில்லன்னு தோணுதுங்க. ஆனால் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா விரலை விட கிழங்குல தாங்க ஈல்டு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே எவ்வளோ சூப்பராக முளைப்பு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. 2026க்கு தேவையான விதமஞ்சள்லாம் சூப்பராக எடுத்து வச்சாச்சு. 10 சென்ட்டில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி பாருங்களேன் 50 சென்ட் போடுற அளவுக்கு டெவலப் ஆகிட்டோம். விதமஞ்சளும் ரெடியாக இருக்குங்க. வழியில் அப்படியே ஆட்களை கூட்டிகிட்டு மஞ்சள் காட்டுக்கு போயிடலாம் வாங்க. லாஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் போட ஆட்களே பிடிக்க முடியலங்க. ஏன்னா கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கும்போது எப்பவும் போல் யோசிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் 17 பேர் வந்திருக்காங்க. இது நம்ம நாட்டு மஞ்சளோட 3வது நடவுங்க. பரவாயில்லைங்க, ஆரம்பமே கொஞ்சம் நல்ல நேரமாக தான் இருக்குது. 2-3 பேராவது வந்துடுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி பாருங்களேன் 17 பேர் வந்திருக்காங்க. அதுவும் ஜூன் மாதம் எண்டுனாங்க. மஞ்சள் போடுறதுக்கு பீக் டைமு. மேக்ஸிமம் ஏக்கர் கணக்கில் போடுறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே அலர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பக்கத்து காட்டில் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா 15 சென்ட் மட்டும் மஞ்சள் போடாமல் பேலன்ஸ் வச்சுருக்காங்க. அது காலையில் 6 மணிக்கே போய் போட்டு 9 மணிக்கெலாம் நம்ம காட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. சூப்பராக வித மஞ்சள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ கம்மியான காட்டுக்கு 17 பேர் கூலி கொடுக்கணுமா அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லைங்க. மஞ்சள் நடவு பொறுத்த வரைக்கும் ஆட்கள் கணக்கில் கூலி வாங்க மாட்டாங்க, ஏக்கர் கணக்கில் அப்படியே பேசிப்பாங்க. நம்ம என்னதான் உருண்டு பிறண்டோம் அப்படின்னாலுமே ஏக்கருக்கு இவ்வளோனா அவளை கொடுத்து தாங்க ஆகணும். அது இந்த வருஷம்லாம் ஏக்கருக்கு 30,000க்கு மேலே தாங்க போயிடுச்சு. அதுவும் 17 பேர்லாம் இருக்காங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக செய்கிற வேலையை 3 மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க இவங்களாம். ரெகுலராக மஞ்சள் போடுறவங்க வந்ததுமே டக்கு டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்குமே மஞ்சள் போடுறதுல கூலியுமே நல்லா நிற்குங்க. நம்ம காடு பாருங்கள், அப்படியே மாட்டெல்லாம் போட்டு சூப்பராக உழவு ஓட்டி பரமும் போட்டாச்சுங்க. அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த டைம் சைடில் கரையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜேசிபி விட்டுங்க சூப்பராக எடுத்து கட்டியாச்சு. இப்போ பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்ததுமே அளந்து அப்படியே வாய்க்கால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே வாங்க அமைதியாக இந்த பார்க் கட்டுற மம்டி சத்தத்தை கேட்போம். ஒரு பக்கம் ஆண்கள்லாம் வேகமாக பார் கட்ட கட்ட இன்னொரு பக்கம் பெண்கள்லாம் மஞ்சள் வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. முதல் மஞ்சள் சாமியை கும்பிட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வருஷமும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக மஞ்சள் விளைஞ்சு அறுவடை பண்ணிடணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி காட்டை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே பார்க்கவே பளபளன்னு சூப்பராக சுத்தமாக இருக்குது. அதுவும் கரையெல்லாம் கட்டவும் பாருங்கள் இன்னும் நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு கீழே வயலுக்கு தண்ணி போகிறதுக்கு சூப்பராக ஒரு வாய்க்காலும் போட்டாச்சுங்க. அதில் மஞ்சள் வச்சு அப்படியே மண்ணை போட்டு மூடியாச்சு.
இன்னைக்கு பார் கட்டுறேன் பாத்தி கட்டுறேன்னு மஞ்சள் நடவெல்லாம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் டைமே சோளம்லாம் போட்டு அதுக்கு கரெக்டாக வேலை செய்யவே முடியலங்க. இந்த டைம் மஞ்சள் தவிர வேறு எதுவுமே போட வேண்டாம் அப்படின்னு தாங்க உள்ளே வந்தோம். ஆனால் கடைசியில் பாருங்கள், ஸ்பாட்டில் போய் சோளம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நம்ம தோட்டத்துக்கு ஒரு அக்கா கிட்டே வந்து சோளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் தான் அப்படின்ட்டு அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு வயல் மட்டும் சோளம் போட்டு விடலாம், அப்படியே வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு சோளமும் போட ஆரம்பிச்சாச்சு. இந்த டைம் சோளம் கம்மியாக தாங்க போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு பயிர் ட்ரை பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிழங்கு ஃபுல்லாக போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் விரலி ஸ்டார்ட் பண்ணோம். கிழங்குமே பாருங்கள் அப்படியே லைனாக வச்சு விட்டாச்சுங்க. கிழங்குலையுமே மேக்ஸிமம் எல்லா கிழங்குலையுமே முளைப்பு வந்துருச்சுங்க. கிழங்கு ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே பார்க்கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், சோளமே வேண்டாம் வேண்டான்னு அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படியே போட ஆரம்பிச்சாச்சுங்க. எல்லாம் கேப் விட்டு சோளமும் போட்டாச்சுங்க. இன்னொரு பயிர் பார்த்திங்கன்னா இந்த டைம் கம்பு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதுவுமே வாங்கி வச்சுருக்கோங்க. அங்கங்கே அதையும் போட்டு பார்க்கலாம், மஞ்சளில் ட்ரை பண்ணி பார்த்துடலாங்க. கிழங்கு கடைசி மூட்டைங்க. கொஞ்சம் அடர்த்தியாக வச்சனாலேயே என்னவோ 2 சரவுலேயே கிழங்கு தீந்துருச்சுங்க. இனி கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும். நிறைய மஞ்சள் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது, ஆனால் டக்குன்னு தீந்துருச்சுங்க. இன்னும் இந்த டைம் ஃபுல்லாக போடுறோங்க, கேப்பே விடல. நிஜமாவே உங்களுக்குலாம் எப்படின்னு தெரிலங்க. இந்த மம்முட்டி சத்தத்தை கேட்கும்போது ஸ்கிப் பண்ண மனசே இல்லைங்க, கேட்டுகிட்டே இருக்கலான் இருக்கு. 3 சரவு பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிச்சிட்டாங்க. 1.5 மணி நேரத்தில் அப்படியே முக்கால்வாசி போட்டு முடிச்சிட்டாங்க. கிழங்கு ஃபுல்லாக நடவு பண்ணியாச்சுங்க. அடுத்து விரலியும் போட்டுடலாம். இந்த மாதிரி கொட்டும் போது 1-2 முளைப்பு உடையுங்க, அது பிரச்சனை இல்லை, அது திரும்பி நல்லா முளைச்சி வந்துடுங்க. பாருங்க, மயில் சத்தத்தை நம்ம உள்ளே வந்ததுமே வரவேற்கிற மாதிரியே கத்துதுங்க. இன்னைக்கு ஆட்கள் அதிகமாக இருக்கனால நமக்குள்ள வேலையே இல்லைங்க, அவங்களே பட்டு பட்டுன்னு வேலையை செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் லாஸ்ட்டாக கொஞ்சம் நானும் வச்சேங்க. பார்த்தீங்களா எப்படி என்ட்ரி கொடுக்குறாங்கன்னு. சோளம் போட்ட கை இப்போ அப்படியே கம்பு போடுதுங்க. இந்த 4 சரவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பு தான் போட்டிருக்கோம். ஏன்னா இந்த டைம் புதுசாக கம்பு போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் ஃபுல்லாக கம்பு போட்டிருந்தோம், அந்த விதைகள் விழுந்து அங்கங்கே கம்பு முளைச்சிருந்ததுங்க. மஞ்சள் காட்டில் சூப்பராக கம்பு வந்துருந்துச்சு. இந்த டைம் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு. எப்படி முளைச்சி வரும் அப்படின்னு தெரியலங்க. ஃபுல்லாக போட்டுட்டு அடர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா புழக்கமாக பிடுங்கி விட்டுறலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாங்க. எப்போவுமே சோளம் போடுறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாகவும் ட்ரை பண்ணலாம், ஏன்னா கம்பு யூஸ் ஆகுங்க நமக்கு. இந்த டைம் கம்பெல்லாம் ட்ரை பண்ணோம், ஆனால் இஞ்சியை பற்றி யோசிக்க கூட இல்லைங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே போட்டு அந்தளவு கொண்டு வரவே முடியலங்க. அந்த 4-5 பாரில் மஞ்சள் போட்டிருந்தா கூட ஏதோ ஒரு வெள்ளாமல் வந்திருக்குங்க. ஆனால் இந்த டைம் பாருங்கள், இஞ்சிலாம் ட்ரை பண்ணலைங்க. மா இஞ்சி வாங்கியிருந்தேன், ஒரு 200 கிராமுங்க, 150 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். சும்மா ஒரு 2 பார்க் மட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதையும் போட்டு விட்டுருக்கோம். ஏன்னா மா இஞ்சியோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஊறுகாய் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் கொஞ்சம் போட்டிருக்கோம். பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு.
அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட ஃபைனலுக்கு வந்தாச்சு. 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 1:30க்குலாம் வேலை முடிஞ்சுதுங்க. அவங்க ஃபேஸ்லேயும் இப்போ தாங்க ஒரு சந்தோஷம் தெரியுது, அப்பா முடிச்சிட்டோமே அப்படின்னு. விவசாய வேலையை பொறுத்த வரைக்கும் என்னதான் பார்க்க ஈஸியாக தெரிஞ்சாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படியே கை கால ஓய ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதாங்க, மஞ்சள் நடவுக்குலாம் எனக்கு ஒரு எண்டு கார்டு கொடுத்துட்டு நம்மளும் லஞ்சுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. சாப்பிட்டு தண்ணி கட்ட போகலாங்க. வழியில் பாருங்கள், அந்த பிடிசி ரகம் தோட்டம் காமிப்பு இல்லையா, அவங்களுமே உழவெல்லாம் ஓட்டிட்டு கோழி எரு போட்டு வச்சுருக்காங்க. நம்ம நடவே பண்ணிட்டோங்க, இனிதான் இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்படியே காடே பார்க்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. தோட்டத்துக்கு உரமும் ரெடியாக இருக்குது. இனி அப்படியே அவங்களும் அடுத்தடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜூன் எண்ட்லேருந்து ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் மஞ்சள் நடவு பண்ணுவாங்க. அது அவங்கவுங்க நேரத்தை பொறுத்துங்க, மெயினாக ஆட்களும் கிடைக்கணும். அப்படியே பிளெயினாக இருக்குது பாருங்கள் பார்க்க. இன்றைக்கி மஞ்சள் காட்டில் இருந்து வந்த கையோட அப்படியே பலாப்பழத்தை எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எப்படா கட் பண்ணுவோன்னு இருந்துச்சு. இன்றைக்கி சமைக்கிறதுக்குலாம் டைம் இல்லைங்க. இன்றைக்கி பலாப்பழம் தான் லஞ்சே நமக்கு. ஏன்னா இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பலாப்பழத்தை அப்படியே பழமாக மரத்துலேருந்து பறிக்கிறது. ஒன்று மரத்துலேயே பழுத்து கீழே விழுந்து எடுத்துருப்போங்க, இல்லைனா பறித்து பழுக்க வச்சுருப்போம். ஆனால் கையிலேயே இவ்வளோ கொலன்னு பழமாக பறிச்சது இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே சூப்பராக வாசனையாக இருக்குங்க. நல்லா சொலைகளும் நல்லாவே இருக்குங்க. இது கொஞ்சம் சின்ன சைஸ் பழம் தான். ஃபர்ஸ்ட்லாம் பலாப்பழம் எடுக்கவே தெரியாதுங்க, யாராச்சும் எடுத்து கொடுத்தா சாப்பிடுவோம். ஆனால் இப்போல்லாம் பாருங்கள், நானே கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேங்க. நம்மளும் எடுக்க எந்த மாதிரி எடுத்தால் வரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக பலாப்பழமும் எடுத்தாச்சு. இன்றைக்கி மஞ்சள் போட்ட சந்தோஷத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உள்ளே போயிடுச்சுங்க எடுக்கவே. இந்த தோல் அப்படியே பாக்கு மரத்துக்கு போட்டுடலாங்க, அந்த இடத்துல புல் முளைக்காமல் இருக்கட்டும். ஒரு சிலர் பலாப்பழத்தில் எத்தனை சொலைகள் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அவ்வளோ எக்ஸாக்டாக கவுண்ட் பண்ணதில்லைங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக 100 இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்றதுல பிஸி ஆயிடுறோங்க. நம்மளும் பலாப்பழம்லாம் சாப்பிட்டு அப்படியே புது தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி தண்ணி கட்டிடலாம் அப்படின்னு அப்படியே தண்ணியும் கட்டிக்கிட்டு இன்றைக்கி கொஞ்சம் காய்கறியுமே இருந்துச்சுங்க. இன்றைக்கி பீக்கங்காய் யூஸ்வல் தாங்க, ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக சொரக்காவும் அறுவடைக்கு வந்துருச்சு. அதையும் பறிச்சுக்கலாங்க. இன்றைக்கி நிறையவே இருக்குங்க சொரக்காய். இந்த சொரக்காய் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததே தெரியலங்க, சத்துன்னு பெருசாயிருச்சு. ரெண்டு சொரக்காவுமே கரெக்டான ஸ்டேஜில் இருக்குங்க. இன்றைக்கி இந்த சொரக்காய் மட்டும் இல்லை, அப்படியே கீழேயும் பாருங்கள். நான் லாஸ்ட் டைம் அப்படியே குட்டி பிஞ்சாக காமிச்சிருப்பேன். இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாங்க. இதனோட கழுத்து பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டிங்க. 2 செடி இருக்குது. காய்ச்சா எல்லாம் ஒரே டைமில் தாங்க காய்க்குது. அடுத்து இங்கே பாருங்கள், பாக்குத்தோப்பில் நான் முன்னாடியே பீக்கங்காய் காமிச்சிருப்பேன். இன்றைக்கி இங்கேயும் நிறையா இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். எக்கச்சக்கமான பிஞ்சு வச்சுருக்குங்க. என்ன தான் லென்ஸ் வச்ச கண்ணில் தேடினாலும் ஏதாவது 1-2 மிஸ் ஆயிடுதுங்க. இதுக்கு ஒரு கருவி கண்டுபிடிச்சா கூட பரவாயில்லைங்க, காய் இருந்தால் அலாரம் அடிக்கிற மாதிரி.
இன்றைக்கி ஒரு ரவுண்ட்ஸ் இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணலாம் தாங்க வந்தேன். ஆனால் கை நிறைய எவ்வளோ காயின்னு பாருங்கள். இன்னும் நிறைய பிஞ்சு இருக்குங்க. அதை நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து பறிச்சுக்கலாம். இன்றைக்கி சொரக்காய் பீக்கங்கான்னு கூட நம்பிடுச்சுங்க. ஆனால் இதோட எண்டு இல்லை, அப்படியே தோப்புக்கு வாங்க. இன்றைக்கி எங்கேயுமே பீக்கங்காய் இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். கத்திரி செடியில் பாருங்களேன், இப்படி ஒரு பீக்கங்காய் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆக பாருங்கள், அப்படியே எல்லா பூவும் சூப்பராக பூத்துருக்குங்க. அது பீக்கங்கால ஃபுல்லாக அப்படியே எல்லோயிஷாக அத்தனை பூ இருக்குது. நம்ம தோப்பில் கத்திரி செடியில் கத்திரிக்காய் காய்க்குதோ இல்லையோங்க, ஒரு செடியிலும் பீக்கங்காய் தான் அதிகமாக இருக்குது. நிறைய படர்ந்து இருக்குதுங்க. அப்படியே இந்த சைடும் பார்த்திங்கன்னா அங்கங்கே பூ வச்சுருக்கு. சொரக்காய் பூ நிறையா இருக்குங்க. நம்ம பூ வச்சு கெஸ் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல காய் இருக்கோ அப்படின்னு. அப்பப்போ பார்த்து வச்சுக்கிறதுங்க. அப்படியே அங்கே பாருங்கள், அந்த எல்லோ பூ எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. மாமரத்து மேலே இருக்க பீக்கங்காங்க. இன்றைக்கி பீக்கங்காவும் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு ஒரு 4 கிலோவுக்கு மேலே இருக்க மாட்டிருக்குதுங்க. அது இந்த காயெலாம் பாருங்களேன். இந்த போர் மோட்டார்கிட்ட இருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த காயே ஒரு காயினாலும் எப்படி இருக்குது பாருங்கள். மாலை பொழுதில் அப்படியே காய்ச்செடியோட பூவெல்லாம் பாருங்கள் எப்படி மலர்ந்துருக்குன்னு. பார்க்கவே நல்லா இருக்குங்க. இன்றைக்கி அப்படியே சூப்பராக பார்த்தீங்கன்னா சொரக்காய் பீக்கங்கான்னு அறுவடை முடிஞ்சுது அப்படின்னு நினச்சேங்க. கடைசியில் நம்ம புது தோட்டத்துலேயே பாருங்கள், இந்த சைடில் 2 சொரக்காய் இருந்திருக்குங்க. அதையும் பறிச்சுக்கலாம். இந்த செடியிலையுமே நிறைய பிஞ்சு வச்சுருக்குங்க. இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு, காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் ஒன்று இருக்குங்க. அதையும் பறிச்சுக்கலாம். ஏதோ 1-2 சொரக்காய் இருக்குந்தாங்க அறுவடை பண்ணலான்னு போனேன். எனக்கு டோட்டலாக 6 சொரக்காங்க. சூப்பராக அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. வெங்காயத்தை இப்படி கொட்டும் போதே கெஸ் பண்ணியிருப்பீங்க மஞ்சக்காட்டில் வெங்காயம் உண போகிறேன்னு. ஃபஸ்ட்டு வெங்காயமும் பிளான்லேயே இல்லைங்க. இந்த டைம் வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் மனசு கேட்கலங்க. வீட்டு யூஸ்க்கு கரெக்டாக 5 கிலோ மட்டும் உண்ணலாம் அப்படின்ட்டு கம்மியாக வாங்கிட்டு வந்திருந்தோம். கிலோ 50 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருந்தாங்க. வித வெங்காயம் நல்லா முட்டாக இருக்குங்க. இந்த ஒரு சரவு ஃபுல்லாக தண்ணி பாஞ்சிருச்சுங்க. கிளைமேட் பாருங்களேன் எப்படி மாறிடுச்சுன்னு. அப்படியே கரு கும்முன்னு இருக்குங்க. அப்படியே மழை வந்து கொட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம நேரங்க மழையெல்லாம் பெய்யாது. மழை வந்துட்டால் தண்ணி கட்டுற வேலையே மிச்சங்க. இப்படி இருந்தால் வெங்காயம் ஊன்றதுக்கே ஆசையாக இருக்குங்க. காற்று என்னவோ ஆளையே தூக்குற மாதிரி வந்துச்சுங்க. நான் கூட பெரிய கனமழை வரும்னு நினச்சேன். அடுத்து 1 மணி நேரத்தில் பாருங்கள் திரும்பி வெயில் அடிக்குதுங்க. இன்றைக்கி நம்மளும் பார்த்திங்கன்னா சூப்பராக 5 கிலோ வெங்காயமும் ஊனியாச்சுங்க. அதுவும் 2 சரவில் அப்படியே தனித்தனியாக ஊனியிருக்கோம். ஏன்னா மயில் கொத்துனாலுமே ஏதாவது ஒரு பக்கம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கோங்க. ஆனால் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. மயில் கொத்துனாலுமே எல்லாம் கொத்துறது இல்லைங்க, கொஞ்சம் நமக்கு விட்டுட்டு தான் கொத்துது. இப்படி கீழே மயிலுக்கும் தண்ணி எடுத்து விட்டாச்சுங்க. தண்ணி கட்டினது இந்த வாய்க்காலோட வியூ பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குங்க.
மஞ்சள் போட்டு தண்ணி கட்டினதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் ஊனிட்டு ஒரு நிம்மதி வரும் பாருங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபீலாக இருக்கும். நம்மளும் பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட தண்ணி கட்டி முடிக்கும் போதெல்லாம் ஒரு 6:30க்கு மேலேயே இருக்குங்க. இன்னொரு 4-5 வெயில் பாயவே இல்லைங்க. இந்த டைம் நம்ம ஊருக்கு மழை ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. அது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிணறே கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி தாங்க இருக்குது. அதுவும் மஞ்சக்காடு பாத்தி பற்றியாக கட்டுறதுனால கொஞ்சம் ஓகேங்க. அப்படியே தண்ணியும் சூப்பராக பாஞ்சிக்கிட்டு இருக்கு. தண்ணி கட்டுறதுக்குள்ளே பொழுதே சாஞ்சிருச்சுங்க. கரண்ட் போகாமல் இருந்தால் இந்நேரம் மாறி இருக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க வருது. இந்த செலவு பாயிட்டுங்க. நம்ம வீட்டுக்கு போய் டார்ச் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதை என் கணவர் பார்த்துக்குவாருங்க. இன்றைக்கி நிஜமாவே நீங்களும் என்னோட சேர்ந்து சூப்பராக எப்படி மஞ்சள் போட்டோம் அப்படிங்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மஞ்சள் நடவை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு சூப்பரான அப்டேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். பாய். பார்த்தீங்களா, மஞ்சள் நடவு பண்ண சந்தோஷத்தில் இன்றைக்கான கேள்வி இருக்குது அப்படிங்கிறதே சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் ஒரு பிக்சர் காமிக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. இன்றைக்கான கேள்வி அதாங்க. இது என்ன பூ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க.